இயல்பான சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் கண்டிப்பாக காட்ட வேண்டுங்க. இல்லை அப்படின்னா அவர்கள் உங்களை பெரிய அளவில் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி ரொம்ப குறைவாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது கன்னிராசி வார பலன்கள் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கன்னியுடைய ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார நமது கன்னிராசி வார பலன்களுக்கு போகலாம். இந்த வார கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2024 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 25ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 27 அன்னைக்கு புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்திர பகவானுடன் இணைந்து கொள்கிறார். மூன்றாவது மாற்றமாக 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 28 அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. நான்காவது மாற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் புதன்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 30 அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறார். கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல வைகாசி 31 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் மனசுல மட்டும் ஐடியாவா வச்சிருக்கக்கூடிய சில எண்ணங்கள் எல்லாமே இப்பொழுது செயல் வடிவாக மாறக்கூடிய வகையில உங்களது ஐடியாக்கள் எல்லாம் புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களது எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வைத்திருக்கக்கூடிய சில காரியங்கள் கூட இப்பொழுது உடனடியாக தானாக முடிந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும். எனவே அற்புதமான ஒரு வாரம். மனதில் தன்னம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்காலம் குறித்து நிறைய ஐடியாக்கள் மனதில் இந்த வாரம் உங்களுக்கு உதயமாகும். தர்ம செயல்கள் நிறைய இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வந்து போகும். பழைய அனுபவங்கள் பற்றிய சிந்தனைகள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். அதற்கு உங்களுக்கு நண்பர்களுடைய உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. உங்களுக்கு சுத்தி நினைக்கக்கூடிய அந்த சமுதாய நிகழ்வுகள் காரணமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். எதிர்பாராத நல்ல பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்க காஃபி அல்லது டீயை ரொம்ப விரும்பி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 கப்புக்கு மேல குடிக்க வேண்டாம். அது உங்களுக்கு உடலுக்கு கேடு விளைவிக்கலாம். குறிப்பாக இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்காங்க காஃபி குடிக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த வாரம் நிதி சம்பந்தமாக நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க. நீங்கள் குறைந்த முயற்சியில கூட நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால நீங்கள் பணம் அதிகமாக செலவு பண்ணாம நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைங்க. உங்களுடைய சேமிப்பு பணம் உயரக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இந்த வாரம் நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவாங்க. அதனால நீங்க மற்றவர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய பார்வையும் நீங்க அதில் சேர்த்து உங்களுடைய ஐடியாக்களை நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். இப்பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி திணிக்க கூடாதுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி உங்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு சொல்லி நீங்க திணித்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மை பயக்காதுங்க. இந்த வாரம் நீங்க மற்றவங்களை கோபப்படுத்தக்கூடாதுங்க. அப்படி கோபப்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாயிடும். நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால யாரையும் எந்த சூழ்நிலையும் நீங்க கோபப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரம் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒருவேளை நீங்க சுயதொழில் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்சாகம் பெருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா புதிய வாடிக்கையாளர் நிறைய பேர் இணைவாங்க. அதனால உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல வளர்ச்சியும் வியாபாரத்துல சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு தன லாபமும் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உருவாகுங்க இந்த வாரம். ஒருவேளை நீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா கூட்டு தொழில போட்டிகள் நிறைய உருவாகி வியாபாரத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் இயலிசை, நாடகம், ஓவியம் போன்ற எந்த கலைத்துறையாக இருந்தாலும் சரிங்க, நீங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களா இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் தரக்கூடிய வாரமாக அமைங்க. ஆனா முதலீடுகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம்.
சாதகமான நல்ல வாய்ப்புகள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அன்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி அப்டேட் தினசரி ராசிபலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோடு இணைந்திருங்கள். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த வாரம் உங்கள் கூட்டாளிகள் கூட பேசும்போதும் பழகும்போதும் சாதுரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் கண்டிப்பாக காட்ட வேண்டும். இல்லை அப்படின்னா உங்கள் கூட்டாளிகள் ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு இந்த வாரம் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தியோகத்தில் சிலர் எதிர்பார்த்து இருக்க மாற்றங்களை கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. அதனால மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மேலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் மட்டுமல்ல உயரதிகாரிகளுடைய ஆதரவும் பெருகக்கூடியவாகவும் இருக்குங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக அமையுங்க. சில புதிய நபர்கள் உங்களுக்கு அலுவலக பணிகளை சேர்ந்து அவர்கள் காரணமாக சில அசௌகரியமான பணி ஒன்றை உடனடியாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆதரவு பெறக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காதலர் மத்தியில நல்ல ஒரு அன்பு இருக்குங்க. உங்களுக்கும் உங்க காதலருக்கு மத்தியில நல்ல ஒரு அர்ப்பணிப்பு உணர்வும் இருக்கும். அது வேற லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெற்றுத்தர காரணமாக அமையுங்க. நீங்க சில காரணங்களால உங்க மனக்குறந்த காதலரை விட்டு விலகி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்க அதிகமான ஒரு ஆழமான காதலை கிடைக்க பெறுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல இணக்கமான சூழல் ஏற்படும். உங்க காதலரை நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். பரஸ்பரமான நம்பிக்கை உங்க காதலர் கூட ஏற்படக்கூடிய அற்புதமான வரங்க இந்த வாரம். ஒருவேளை நீங்க திருமண மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில உட்கார்ந்து பேசி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அது குறித்து யோசிக்கும் போது உங்களது வாழ்க்கை துணையிடம் முன்னாடியே நீங்க டிஸ்கஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது எல்லா பிரச்சனையும் சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க. அதனால குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சியில் நீங்க இந்த வாரம் நிறைய இயல்பாக மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனா குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் பண்ணக்கூடாதுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்பயுமே சுறுசுறுப்பா நீங்க செயல்படக்கூடிய ஒரு மாணவர்களாக தான் இருப்பீங்க. ஆனா இந்த வாரம் மாணவர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் குறைவாக தாங்க இருக்கும். அதனால படிப்புல கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். நீங்கள் சுறுசுறுப்பை வளர்த்துக் கொள்ள உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில வளமை கூடுங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க அங்கார பகவானுக்கு மலர் மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்க தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு தினசரி வீடியோ அப்டேட்ஸ் நீங்க கிடைக்கப்பெற்று ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.